Hi friends, last video நம்ம continuation தான் இது. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்குக்கு டிசைன் பண்ணியிருந்தோம்ல, அதே பேட்டர்ன் தான் இப்போ கீழே டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது புரியும். இப்போ அதுக்கு மேலே நம்ம மேங்கோ மோட்டிவ் டிசைன் பண்ண போகிறோம். ஏன்னா சாரீ ஃபுல்லாக மேங்கோ மோட்டிவ் தான். சென்டராக மட்டும் 2 மேங்கோ இருக்கிற மாதிரி, அப்புறம் அந்த நம்ம கீழே போட்டிருக்கோம்ல, மொட்டுக்கு மேலே டிசைன் போட்டிருக்கோம்ல, அந்த டிசைன் வர மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேஸ் எடுக்கலாம். நான் இப்போ ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணுறேன். இங்கே நீங்கள் எல்லோ கார்பன் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஒயிட் நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால் நீங்கள் எப்பயுமே ஒயிட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் எடுங்க. இப்போ நம்ம ட்ரேஸ் எடுக்கலாம். ஒயிட் கார்பன் ஃபஸ்ட்டு சென்டர் கரெக்டாக வச்சுட்டு இப்போ ஒயிட் கார்பன் நான் உள்ளே வைக்கிறேன். நீங்கள் பின்னால் செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் கூட ட்ரேஸ் எடுங்க. நீங்கள் நவுத்தாமல் இருந்தால், இல்லை அப்படி மூவ் ஆகும்னா நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கையால் பிடிச்சிட்டு தான் ட்ரேஸ் எடுக்க போகிறேன். இப்போ நம்ம அது மேலே வரைஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ட்ரேஸ் விழுந்துட்டு இப்போ நான் அதில் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ரிஸோ யூஸ் பண்ணி ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் 4x4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதே கலர் தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, அதே கலர் தான் யூஸ் பண்ணுறேன், சாரீ கலருக்கு மேட்சாக. ஃப்ரெஞ்ச் நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் நீங்கள் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணுறது தான். லாஸ்ட் வரைக்கும் அந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணியே இருக்கணும். நீங்கள் விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டிங்கன்னா பிசுறு வரும். அதே மாதிரி த்ரெட்டும் ப்ராப்பராக இருக்காது நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது. அதனால லெஃப்ட் கையில் ஹோல்ட் பண்ணுற த்ரெட்டை லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் விடவே கூடாது. கரெக்டாக ஹோல்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் சிக்கு இல்லாமல் ஃப்ரெஞ்ச் நாட் நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எப்படி போடுறதுன்னு. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது தள்ளி போடாதீங்க, நல்லா நெருக்கமாக போடுங்க. அப்போ தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த த்ரெட்டு மேலே நீடில் வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு எங்கே த்ரெட்டை வெளில எடுத்தோமோ அது பக்கத்துலேயே நம்ம வெளில விடுறோம். இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை லாஸ்ட் வரைக்கும் விடாதீங்க. இப்போ திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ த்ரெட்டை வெளில எடுக்கிறோம்ல, எடுத்துட்டு அந்த த்ரெட்டை நம்ம கையில் ஹோல்ட் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டு மேலே நம்ம நீடில் வச்சு ஒரு ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பியும் கிளாத்தில் வில்ல விடும்போது எங்கேருந்து த்ரெட்டை வெளில எடுத்தோமோ அது பக்கத்துலேயே வில்ல விடணும். புரியுதா? வில்ல விட்டுட்டு அந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணியிருக்க ஹேண்டை விடவே கூடாது லாஸ்ட் வரைக்கும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாருங்கள், நீட்டாக இருக்குது ஃபினிஷிங். இப்போ நெக்ஸ்ட்டு நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லூப்புக்குள்ளே நம்ம நீடில் வில்ல விட்டு எடுத்தால் நாட் விழுந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மேங்கோ மோட்டிவ் டிசைனில் அவுட்டர் லைனாக நான் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். A1 மம்தா தான் யூஸ் பண்ணுறேன். ஜரி நம்பர் 14 நீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி செயின் ஸ்டிச் போடும்போது நம்ம நெருக்கமாக போடுங்க. செயின் ஸ்டிச்சை நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். தள்ளி போடாதீங்க. நான் டபுள் லைன் கொடுத்துருக்கேன் செயின் ஸ்டிச்சு. சிங்கிள் லைன் கொடுத்தேன், நீட் ஃபினிஷிங் இல்லை, அதனால 2வது லைன் கொடுத்துட்ருக்கேன். தெரியுதா? நம்ம நெருக்கமாக போட்டால் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். போட்டுட்டு நாட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த திலகம் ஷேப் ஒட்டிட்டு ஒர்க் பண்ணலாம். நம்ம
திலகம் ஷேப் குந்தன் ஒட்ட போகிறேன். இப்போ ஒட்டிட்டு அது ட்ரை ஆன பிறகு நம்ம அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம். ட்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 ஹவர்ஸ்னாவது ட்ரை ஆக விடுங்க. இப்போ வந்து நான் ப்ரிசோ பிராண்டில் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அவுட்டர் லைனாக. இதில் பாருங்கள் நான் எப்படி திலகம் ஷேப்பில் ஷார்ப்னஸ் எப்படி கொடுக்குறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். திலகம் ஷேப் குந்தனுக்கெலாம் ஷார்ப்னஸ் நீட்டாக கொடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்க ஃபினிஷிங் நீட்டாக வரும். தெரியுதா? சுகர் பீட்ஸ் வந்து நான் சிங்கிள் இல்லைன்னா 2 பீட்ஸ்க்கு ஒன்றுக்கு ஸ்டிச் பண்ணிடுறேன்னா. இப்போ ஒரு பீடு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன். மேலே கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொன்று ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டை திருப்பி வந்து இன்னொன்று ஸ்டிச் பண்ணிவிட்டு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். புரிஞ்சதா உங்களுக்கு? பாருங்கள் மேலே ஷார்ப்னஸ் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி தான் கொடுக்கணும். நான் ஃபுல்லாக திலகம் ஷேப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. செல்ஃப் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். எடுத்துட்டு நம்ம சுகர் பீட்ஸும் ஒரு கட் பீட்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் காமிச்சிருந்தேன் நல்லா தெளிவாக. அதே ஸ்டிச்சஸ் தான் போடுறேன். இப்போ திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். நம்ம சென்டர் பார்ட்லேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச், ஒரு லாங் ஸ்டிச், திருப்பியும் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு சுகர் பீட்ஸும் கட் பீட்ஸையும் த்ரெட்டில் போட்டுட்டு திருப்பியும் வந்து ஷார்ட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் ஃபுல்லும் சுற்றிலும் ஒரு சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடு திருப்பியும் சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளில எடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். பாருங்கள் ஷார்ட் ஸ்டிச் போடுறேன், ஒரு லாங் ஸ்டிச் போடுறேன், திருப்பியும் ஒரு ஷார்ட் ஸ்டிச். இப்போ வந்து நம்ம சுகர் பீட்ஸும் கட் பீட்ஸையும் உள்ளே போடுறோம். போட்டுட்டு த்ரெட்டு உள்ளே போட்டுட்டு திருப்பியும் ஒரு நாட் மாதிரி போடுறோம். ஷார்ட் ஸ்டிச் போட்டு நம்ம அந்த கிராஸ் ஷேப் கரெக்டாக கொண்டுட்டு வரணும். அந்த திலகம் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கிராஸ் ஷேப் கொண்டுட்டு வந்தால் தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். தெரியுதா? நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்திருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக த்ரெட்டை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்லாண்டிங்காக கொண்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்லாண்டிங்காக கொண்டுட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம அந்த த்ரெட்டை வந்து அப்பப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லாண்டிங்காக மாற்றிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி ஷார்ட் ஸ்டிச் போடணும், லாங் ஸ்டிச் போடணும், ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு சுகர் பீட்ஸும் கட் பீட்ஸையும் த்ரெட்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு ஷார்ட் ஸ்டிச். ஷார்ட் ஸ்டிச்சு, லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச். இப்போ ஷார்ட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போ நாட் பண்ணிடலாம். நாட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் நெக்ஸ்ட் சைடும் அதே மாதிரி சென்டர் பார்ட்லேருந்து எடுத்து ஒர்க் பண்ணோம். நான் இப்போ த்ரெட்டு வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன்னு. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நரம்பு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா சரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஆனால் பெட்டர் நீங்கள் வந்து நார்மல் த்ரெட்லேயே ஸ்விங் த்ரெட்லேயே ஒர்க் பண்ணி பழகுங்க. இப்போ கஷ்டமாக இருக்கும், பின்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாகிடும். செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் போட்டு பழகுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணவும். இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நெக் டிசைன் போட்டிருந்தேன். இதோட நெக் டிசைன் நீங்கள் அதே தான் வந்து இப்போ ஸ்லீவ்க்கு கீழே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே டிசைனுங்கிறனால இப்போ நான் காமிக்கலை. நீங்கள் அந்த லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அதில் ஃபுல் டுட்டோரியல் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து மேங்கோ மோட்டிவ் டிசைன் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருந்தேன், அதனால வந்து அதை மட்டும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்கள் லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், ஐ கார்ட்லையும் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள்.
பாருங்கள் இப்போ முடிச்சுருட்டோம் இந்த டிசைனை. நாட் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சிருச்சு இந்த டிசைனு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.